பல்வேறு துறை சார்ந்த வணிகர்களும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் திரையுலகினரும் ஜிஎஸ்டிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். திரையரங்கு டிக்கெட் கட்டணத்திற்கு 28% ஜிஎஸ்டி வரி அறிவித்திருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள சூழலில் திரையரங்க கட்டணத்திற்கு தற்போது வசூலிக்கப்படும் வரி விகிதம் என்ன, ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தால் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். திரையரங்க டிக்கெட் கட்டணங்களுக்கு தற்போது என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் எனப்படும் கேளிக்கை வரி மட்டுமே அமலில் உள்ளது. அந்த விதத்தில் சென்னையில் 30%, தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் 15% டிக்கெட் கட்டணத்தில் கேளிக்கை வரியாக விதிக்கப்படும். உதாரணமாக, சென்னையில் 120 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டை நாம் வாங்கும்போது அதில் 36 ரூபாய் அரசிற்கு கேளிக்கை வரியாக செலுத்தப்படும். மீதமிருக்கும் 84 ரூபாயில் படத்தின் தயாரிப்பாளர் 42 ரூபாயையும் மற்றும் ஒரு 42 ரூபாயை திரையரங்க உரிமையாளரும் பகிர்ந்து கொள்வார்கள். அதுவே ஒரு திரைப்படத்திற்கு தமிழில் தலைப்பு வைக்கப்பட்டு தணிக்கையில் யூ சான்றும் பெருமையானால் அந்த திரைப்படத்திற்கு கேளிக்கை வரியில் இருந்து விலக்கு வழங்கப்படும். ஆனால் அறிவிக்கப்பட்டபடி ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தால் டிக்கெட் கட்டணம் கணிசமாக அதிகரிக்கும். சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம், எப்படி கேம்லிங்கோ இல்லை கிளப்போ அந்த மாதிரி இது என்டர்டெயின்மெண்ட் மீடியன்றதால 28% டேக்ஸ் கிளப்பில் போட்டு அந்த ஒரு கேட்டகரி, அந்த கேட்டகரியில் போட்டு 28% டேக்ஸ் போட்டாங்க. இப்போ 28% போடும்போது என்ன ஆகுனா, இப்போ சென்னை பொறுத்தவரை 120 ரூபாய் இருக்கிற டிக்கெட் ப்ரைஸ் 153 ரூபாய் கன்சியூமருக்கு நிற்கும். இந்த நிலையில் தற்போது வசூலிக்கப்படும் டிக்கெட் கட்டணமே அதிகமாக இருக்கிறது என்று கருதும் ரசிகர்கள், மேலும் அது அதிகரிக்கும் பட்சத்தில் திரையரங்கத்திற்கு வருதலே பெருமளவிற்கு குறையும் என்று கூறுகிறார்கள். இருக்கிற விலைவாசிக்கு நமக்கு 150 ரூபான்றது கஷ்டம். இதே ஆன்லைனில் புக் பண்ணணும்னு வச்சிங்களேன், ஒரு டிக்கெட் 30 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுறாங்க. அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா 150 × 6, 7 அந்த மாதிரி கணக்கு போட்டிங்கன்னா எப்படி? ஏற்கனவே திருட்டு டிவிடி, இணையத்தில் திரைப்படம் வெளியாவது போன்ற பிரச்சனைகளால் திரைத்துறை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனை கட்டுப்படுத்தி தியேட்டர்களுக்கு வரும் ரசிகர்களை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜிஎஸ்டி வரியால் டிக்கெட் கட்டணம் அதிகரித்தால் திரைத்துறையை அது மேலும் நலிவடைய செய்யும் என்கிறார்கள் அந்த துறை சார்ந்தவர்கள். என்னடா டிக்கெட் விலை வேறு ஏறிட்டே இருக்குது, டிவிடி வாங்கி இங்கே கிடைக்கின்றாங்களே 25 ரூபாய்க்கு, அந்த மனநிலைக்கு திருப்பியும் கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் திருப்பியும் இது பிளாக் மணி இன்வால்மெண்ட்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகளை கொண்டாந்து கொடுக்கும். சரி, இந்த டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னா எல்லாரும் 1000 குறுக்கு சிந்தனைகள் ஓடும். ஏன்னா டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுங்கிறது என்னோட ஒரிஜினலான தாட்டு கிடையாது. இந்த நஷ்டத்துலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது? இதன் காரணமாகவே இந்தியா முழுக்க வெளியாகும் பாலிவுட் திரைப்படங்களுக்கும் மாநில மொழி திரைப்படங்களுக்கும் ஒரே அளவிலான வரி ஏற்புடையது அல்ல என்று நடிகர் கமலஹாசன் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். கிரியேட்டிவ் ஆர்ட் எனப்படும் படைப்புசார் கலைகளுக்கு வெறும் 18% ஜிஎஸ்டி வரி மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில் திரைப்படங்களுக்கு மட்டும் சூதாட்டத்திற்கு இணையாக 28% வரி என்பது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறதே திரைத்துறையை சேர்ந்தவர்களோட கருத்தாக இருக்குது. புதிய தலைமுறை செய்திக்காக ஒளிப்பதிவாளர்கள் சிவகுமார் மற்றும் கணபதியுடன் செல்வா.